Hello, listen students. This is mitochondria continuation of photosynthesis. Okay va? Photosynthesis la நம்ம பார்த்தது plastid பத்தி பார்த்தோம் இல்லையா? So plastid அப்படின்றது ஒரு ஆர்கனல் plant செல்லுல இருக்கும், green கலர்ல இருக்கக்கூடிய chlorophyll அப்படின்ற pigment இருக்கும். அந்த பச்சையம் அப்படின்றது தான் photosynthesisக்கு உதவிச்சு அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். Plastid photosynthesis and role of sunlight in photosynthesis. அதை கண்டினியூஸ் பண்ணி மைட்டோகாண்ட்ரியான்ற ஒரு ஆர்கனலை பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா filamentous granular cytoplasmic organelle. அதாவது நம்ம செல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருக்கோம். அதாவது மைட்டோகாண்ட்ரியான்றது சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். ஸோ இது செல் அனிமல் செல்லாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட் செல்லாக இருக்கட்டும். இப்போ நம்ம பிளான்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ பிளான்ட் இது சென்ட்ரலில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸை சுற்றி இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம் இல்லையா. திஸ் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனலுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியா. how it will be looking like. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு filamentous granular cytoplasmic organelle, filament மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ல இருக்கும். This is first discovered by கொலிக்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. இன் 1857ல இதை கண்டுபிடிச்சாங்க இந்த மைட்டோகாண்ட்ரியான்ற ஒரு ஆர்கனல். அண்ட் இட் ப்ரொடியூஸ் த ஏடிபி. இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் ஏடிபி அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? திஸ் இஸ் எனர்ஜி ஃபார்ம். அதாவது எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜியை சிந்தசைஸ் பண்ணுது, அதனால இதுக்கு பேர் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி சிந்தசைஸ் பண்றதால பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்றோம். அண்ட் how it will be, அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.5லேருந்து 2 மைக்ரோமீட்டர் டயாமீட்டரில் இருக்கும். அதனோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்? diameter is 0.5லேருந்து 2 மைக்ரோமீட்டர் டயாமீட்டரில் இருக்கும். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில்? ப்ரோட்டீன் 60 to 70% ப்ரோட்டீன் இருக்கு, 25 to 30% லிபிட் இருக்கு, 5 to 7% RNA இருக்கு, அண்ட் மைனர் அமௌண்ட் அதாவது கொஞ்சமாக டிஎன்ஏவும் மினரல்ஸும் அதில் இருக்கு. திஸ் இஸ் அபவுட் மைட்டோகாண்ட்ரியா. இப்போ ஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியால என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைட்டோகாண்ட்ரியாலோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா திஸ் இஸ் மெம்பரேன். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஒன்று இருக்கு. இது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இந்த கோடு தான் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க ரவுண்டா இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ கொஞ்சமா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இந்த சேனல் மாதிரி ஒரு கயிறு மாதிரி இருக்கக்கூடியது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பிரசன்டா இருக்கும். ஸோ மொத்தமாகவே இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கு? அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். இது இன்னர் மெம்பரேன். உள்ள இருக்க பகுதிக்கு பேரு மேட்ரிக்ஸ். முட்டையா ரவுண்டா இருக்கக்கூடிய அதுக்கு பேரு ரைபோசோம்ஸ். அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு. ஓகேவா? லெட் அஸ் see one by one. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல என்ன இருக்குன்னு சொன்னோம்? 2 டைப் ஆஃப் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். அண்ட் இன்னர் மெம்பரேன் இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இதுக்கு நடுவில் இடைப்பட்ட இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், நடுவில் இடைப்பட்ட ஸ்பேஸை இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனோட திக்னஸ் 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனை பத்தி பார்க்கலாம். அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் that is freely permeable to small molecules. அப்படின்னா என்னன்னா this is outer membrane இல்லையா, it is easily freely, அதாவது permeableனா ஊடுருவுதல் அப்படின்னு அர்த்தம். வெளியில இருக்க ஸ்மால் மாலிகுல்ஸ் உள்ள கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த அவுட்டர் மெம்பரேனை கிராஸ் பண்றதுக்கு. ஸ்மால் மாலிகுல்ஸ்னா என்ன? இந்த மாதிரி சின்னதா சோடியம், பொட்டாசியம், வாட்டர், இந்த மாதிரி அயான்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் மாலிகுல்ஸ்லாம் எதுவுமே எந்தோட ஹெல்ப்பும் தேவையில்லை, ஈஸியா இந்த மெம்பரேனை கிராஸ் பண்ணி போயிடும். அதுதான் ஃப்ரீலி பெர்மியபிள் அப்படின்னு அர்த்தம்.
and it contains enzymes, proteins, lipid. அதாவது இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த மெம்பரேனில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்சைம்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் புரதம் இருக்கு, லிபிட்ஸ் கொழுப்பு சத்து. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கு. அண்ட் ஹேஸ் போரின் மாலிகுல்ஸ். போர்னா துளைகள், ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துளைகள் இருக்கக்கூடிய புரோட்டீன் மாலிகுல்ஸ் இருக்கு இந்த அவுட்டர் மெம்பரேனில். அதனால தான் வெளியில் இருக்க சின்ன சின்ன பொருள்கள் உள்ளே போகுது. நெக்ஸ்ட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். திஸ் இஸ் செமி பெர்மியபிள். அதாவது ரொம்ப ஃப்ரீயாக எல்லா சப்ஸ்டன்ஸையும் உள்ளே விடாது, ஏதோ ஒரு சில சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் உள்ளே முடியும். தட் இஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவோம். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேனில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. அதாவது 80% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், லிபிட்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டே. அதாவது கிறிஸ்டே அப்படின்றது இது இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் ஒரு ஃபிங்கர் மாதிரி லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்படி உள்ளே வருது இல்லையா, இந்த ப்ரொஜெக்ஷனை தான் இந்த ப்ரொஜெக்ஷன் இப்படி உள்ளே வருது இல்லையா, ஃபிங்கர் மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷன், இந்த ப்ரொஜெக்ஷனை தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் டு ஹோல்டு வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிசோம்ஸ். ஆக்சிசோம்ஸ்னால் என்ன அப்படின்னா திஸ் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் சின்ன சின்ன ஒரு இந்த மாதிரி டென்னிஸ் பேட் மாதிரி, டென்னிஸ் ரேக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில். இதுக்கு பெரிய F1 பார்ட்டிகல் சொல்லுவோம். இந்த இடத்துல பூ மாதிரி இருக்கு இல்லையா, இது F1ன்னு சொல்லுவோம். இது ஸ்டாக்கு, அதாவது பூவை தாங்கிட்டு இருக்க காம்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இது ஸ்டாக். திஸ் இஸ் இன்வால்வ் இன் ஏடிபி சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்குறது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் எல்லாமே இருக்குது. கிரப் சைக்கிளுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்குது. இதில் நிறைய ரைபோசோம்ஸ் இருக்குது. புள்ளியாக ரவுண்டாக நம்ம பார்த்தோம், நிறைய ரைபோசோம்ஸ் இருக்குது. அண்ட் டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதில் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் இதுக்குள்ளே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன் என்ன? தட் இஸ் செல் ரெஸ்பிரேஷன். அதாவது செல்லோட ரெஸ்பிரேஷனுக்கு முக்கியமான ஆர்கனெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சிந்தசைஸ் ஆகுது. அதனால தான் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ ஏடிபி நிறைய இதில் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றதால இதை நம்ம எப்படி சொல்லலாம், மைட்டோகாண்ட்ரியா இப்போ ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல். So and also to maintain the normal concentration of calcium ions, அதாவது கால்சியம் அயான கரெக்டான கான்சன்ட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரெகுலேட் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, மெட்டபாலிசமை சீர்படுத்துதல், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை சீர்படுத்துது. திஸ் இஸ் அபவுட் மைட்டோகாண்ட்ரியா.